இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டா பரோட்டா, பெங்களூர் ஸ்பெஷல் மஷ்ரூம் கீ ரோஸ்ட். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த மஷ்ரூம் கீ ரோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப காரசாரமாக இருக்கும், ரொம்பவே காரமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த ரெண்டு டிஷ்ஷுமே ஹெவி ஒர்க்கு கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். செய்யலாம் வாங்க. ஒரு பவுலில் 5 காஞ்ச மிளகா, ஒரு கையளவு முந்திரி பருப்பு, அரை லெமன் சைஸ் அளவு புளி, ஒரு கிளாஸ் அளவு நல்லா கொதிக்கிற சுட தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. இப்போ மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். 1/2ஆவோ 1/4ஆவோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். இதை கட் பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணியாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாத்திரத்தை மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு மல்லி, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, வெந்தயம் மட்டும் 1/4 டீஸ்பூன், 2 பட்டை. இது எல்லாத்தையும் நல்லா கரகரன்னு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வறுத்துட்டு இது கூட ஒரு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ சுட தண்ணியில் ஊற வச்ச இந்த மிளகா புளி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. 6 காஞ்ச மிளகாவில் 2 மிளகா காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அரைக்கும் போது தேவைப்படும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா, புளியையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லா மசாலாவையும் தண்ணி இல்லாமல் ஒரு வாட்டி அரைச்சிட்டு அப்புறம் நம்ம இந்த ஊற வச்சு வடிகட்டின தண்ணி இருக்குது இல்லையா, அது தேவையானதை ஊற்றி இதே மாதிரி நல்லா மழன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு இந்த ஒரே ஒரு மசாலா தான், புளி காஞ்ச மிளகா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்ச அந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூமையும் மசாலாவையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்கோங்க. கூட எதுவுமே ஆட் பண்ண வேணாம். மசாலா அரைக்கும் பொழுது தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதே மாதிரி மழன்னு அரைச்சாதான் மஷ்ரூம் கூட நல்லா ஒட்டும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூட 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமாக நெய் சேர்த்துக்கங்க. இது நெய் ரோஸ்ட்ன்றதுனால தேவையான அளவுக்கு தாராளமாக நெய் சேர்க்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் அளவு வெங்காயம், இது ஒரு 3 பெரிய வெங்காயம் அளவு இருக்கும், நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைனாக வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிக்கும். இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மஷ்ரூம் வேக வேக இதுலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும், அதிலே தான் நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்க, முன்னாடியை விட எந்த அளவுக்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு. இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷுக்கு வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா நல்லா வெந்து சுருள இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அருமையான மசாலா வாசனையோட நல்ல காரமாகவும் புளிப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த பதம் கரெக்டாக இருக்கும், இதுக்கு மேலே நம்ம வேக வைக்க தேவையில்லை. சரியா இந்த பதத்தில் இருந்தால் தான் பரோட்டாவுக்கோ சப்பாத்திக்கோ எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு மல்லித்தலை தூவி கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப டைம் எடுத்துக்காது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ கரெக்டாக இருக்கும். கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவை ரெடி பண்ணிடலாம். மாவை ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு இந்த பரோட்டாவை வளர்த்து எடுக்க வேண்டியதான். நான் கோதுமை மாவில் தான் பரோட்டா செய்ய போகிறேன். இதை ரவுண்டாவோ இல்லை நல்லா நீட்டாவோ தீத்திக்கங்க. நல்லா மெல்லிஸாக தீத்தணும், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மெல்லிஸாக தீத்தியாச்சு. பீஸா கற்றாலேயோ கத்தியாலேயோ கேப் விடாமல் இதை நல்லா கீறி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக கீறுறமோ அந்த அளவுக்கு நல்லா நூல் மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து விட்டு நல்லா தடவி விட்டுக்கிறேன். இப்போ இந்த எல்லா லேயரையும் சேர்த்து ஒன்றா எடுத்துக்கலாம். இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் ஒன்றா நெருக்கி கயிறு மாதிரி ஆக்கிக்கலாம். ஆயில் தடவி எல்லா மாவு லேயரையும் கயிறு மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா இழுத்து கயிறு மாதிரி ஆக்கிக்கங்க. அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா நூல் மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ இந்த 2 ஓரத்தையும் இதே மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே வாங்க. 2 பக்கமும் சமமாக சுற்றுங்க. இப்போ பாருங்க, வீடியோவில் பார்க்குற மாதிரி 2த்தையும் ஒத்தாப்பில் இதே மாதிரி ஒரே அளவுக்கு சுற்றிக்கங்க. இப்போ இந்த 2 ரோலையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு லேசாக அழுத்தி விட்டுக்கங்க.
நம்ம கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் சேர்த்துருக்கோம், அதனால இந்த லேயர் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. இதை நல்லா அழுத்தி விட்டதுக்கு அப்புறம் பூரிக்கட்டையால் தேவையான அளவுக்கு தீத்திக்கங்க. அவ்வளோதான், காலையில் நம்ம பரோட்டா செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேணாம். இப்போ பேனை சூடு பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ண பரோட்டாவை எடுத்து இப்போ சுட்டு எடுக்க வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வேகிற வரைக்கும் நம்ம அடுத்த பரோட்டாவை வளர்த்து எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு அவசரமாக செஞ்சிங்கனாக்கா உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வேக விடுங்க. இது வேகிற வரைக்கும் அடுத்த பரோட்டாவை ரெடி பண்ணிடலாம். டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஒரே பேனில் 2 பரோட்டாவை போட்டு எடுக்கிறேன். சைஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கனாக்கா ஒரே நேரத்தில் 3 பரோட்டா கூட நம்ம வேக விட்டு எடுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு திருப்பி இதை பக்குவமாக வேக விட்டு எடுத்தீங்கன்னாக்கா நல்லா லேயராக நூல் பரோட்டா ரெடி. லஞ்ச் பாக்ஸுக்கு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்பெஷலான கேட்டதுனால நூல் பரோட்டாவும் மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டும் செஞ்சுருக்கேன். இந்த பரோட்டா நல்லா சூடாக இருக்கும் பொழுதே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இதே மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேயராக பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம ஆட்டா பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா லேயராக சாஃப்டாகவே இருக்குது. மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டும் நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கூடவே ஆனியனும் கட் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் உள்ளவங்களுக்கும் மார்னிங் டிஃபன் இந்த பரோட்டாவும் மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டும் தான். டைம் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் பேக் பண்ண வந்துட்டேன். கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக ஆட்டா பரோட்டாவும் மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டும் பண்ணியாச்சு. பெங்களூரில் ஸ்பெஷலான இந்த டிஷ் மஷ்ரூம் நெய் ரோஸ்ட் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு அதை விட ரைஸுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Kausi. Thanks for watching.